பாப்பா என்ன பண்ண போறீங்க? சோபாவெல்லாம் நவுத்திட்டு பக்கத்துல எல்லாம் குப்பை நிறைய கிடக்கு. தம்பி நம்ம வீட்டில் மோனிஸ் இருக்கிறான். அவன் ஏதாவது கொஞ்சம் வாயில எடுத்து வச்சுருவான். நம்ம அப்பப்போ நம்ம சுத்தம் பண்ணிட்டா நல்லது தானே. ஆமாம். நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆமாம், நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் தானே. ஆமாம். அதுதான் சோபாவை நவுத்திட்டு நான் இப்போ இது க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்கு. சரிங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து இதை சரி பண்ணுவோம். சரி. நவுத்த முடியலங்க. இதோட உரைய கழட்டி துவைச்சி போட்டுருங்க. பாருங்க நம்ம மோனிஸ் எவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்கான் பாருங்க. அவன் ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் கிடக்கு. நம்ம குப்பை இதுமாரி சுத்தம் பண்ணால் தான் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் விளையாடக்குள்ளே எதுவும் வாயில் எடுத்து வைக்காத இருப்பாங்க. இல்லைன்னா காற்றுல பறந்து வந்ததுன்னா அதை வாயில் எடுத்து வச்சுருவாங்க. நான் வாரத்துக்கு ஒரு 3 தடவை அல்லது 4 தடவையாச்சும் இதுமாரி சுத்தம் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பாருங்கள், உங்கள் வீட்டில் சோபா இருந்ததுன்னா நவுத்திட்டு பாருங்கள், குப்பை இருக்கும் கண்டிப்பாக. சோபா, பீரோ இல்லை வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜி எது இருந்தாலும் இது மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 2 டைம் போட்டு இதுமாரி சுத்தம் பண்ணக்குள்ளே இவ்வளோ குப்பை இருக்குது. சுத்தம் பண்ணாத இருக்கிறவங்க நீங்கள் தள்ளி பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது. இப்போ இவ்வளோ குப்பை இருக்குது. நான் மூப்பு போட போகிறேன் அந்த இடத்துல. இதுதாங்க வுட்டுக்கு தேவையான மருந்து. இது நல்லா க்ளீன் ஆகுது. நீங்களும் இதுமாரி மருந்து போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள்.
தண்ணி பிடிச்சாந்து வச்சுருக்கேன். இதில் நான் மருந்தை ஊற்றுறேன். பாருங்க. வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். துணி ஓடி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது துணி போய் காய வைக்கணும். நம்ம உரையெல்லாம் அவங்களெல்லாம் காய வச்சுட்டு நாளைக்கு மாட்டணும். வெட்டி பிடிச்சா அது பாருங்க. இதேமாரி மருந்து வாங்கி போடுங்க. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது.